உள்ளார்ந்த ஒரு அனுபவம். அன்புடனும் அறத்துடனும் ஆர்வமுடனும் அமைதியுடனும் பங்கேற்ற ஒரு பெண்ணாக ஒருவேளை பிளாத்து அந்த குரலை கேட்டிருக்கலாமோ என்று நாம் இன்று உணர்கின்றோம். பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் இயேசுவின் வாழ்க்கை சரித்திரத்தை பல பெயர் தெரியாத பெண்கள் இயேசுவின் ரட்சிப்பையும் மீட்பையும் மன்னிப்பையும் பெற்றிருக்கின்றன. அது ஒரு கணநேய பெண்ணாக இருக்கலாம், அல்லது பெரும் வியாதியுடைய பெரும் இரத்தப்போப்புடைய ஒரு பெண்ணாக இருக்கலாம். இன்று நாம் பிளாத்துவின் மனைவியை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியில் 27வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். பிளாத்துவின் மனைவி பிளாத்துவிடம் சொல்லி அனுப்புகின்றார், இவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம், இவர் பொருட்டு நான் ஒரு கனவு ஒன்றை கண்டேன் என்கின்றார். இந்த கனவு என்பது இவருக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிளாத்துவின் மனைவி என்றுதான் அங்கு குறிப்பிடப்படுகிறது. இந்த பெண்ணின் பெயர் நமக்கு தெரியவில்லை. வரலாற்று ரீதியாக நிக்கதேமு எழுதிய ஒரு நற்செய்தியில் இந்த பிளாத்துவின் மனைவியின் பெயர் பொக்லா அல்லது கிளவுடியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்னால் வரலாற்று குறிப்பாக இது இருக்கிறது. இந்த பிளாத்துவின் மனைவி பெயர் குறிப்பிடப்படாத ஆளுமையானது இன்று எவ்வாறு நம்மை இயேசுவின் பாடுகளோடு இணைந்து சிந்திக்கச் செய்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இவள் பெயர் தெரியாத ஒரு பெண்ணாக இருந்தாலும் துணிவுடன் தன் கணவனுக்கு செய்தி அனுப்புகின்றார். பிளாத்து என்பவர் ஒரு பொது வெளியில் வாழக்கூடியவர். இயேசுவை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டியவர். ஆனால் அவர் சற்று கலக்கமும் குழப்பமும் உடையவராக இருக்கின்றார். ஆனால் பிளாத்துவின் மனைவி இவர் ஒரு நல்லவர், இவர் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு பெண் ஆனவள் என்பவள் இறைவனை உள்ளார்ந்த அனுபவமாக அவர் கண்டுபிடிக்கின்றார். கோட்பாடுகளின் ரீதியாகவோ அல்லது வாசிப்பின் ரீதியாகவோ எழுத்தின் ரீதியாகவோ இறைவனை கண்டுகொள்பவள் அல்ல. மாறாக ஒரு உள்ளார்ந்த அனுபவம் என்பது பிளாத்துவின் மனைவிக்கு இருக்கிறது. எனவேதான் இயேசுவை ஒரு நல்லவர், அவருடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் ஒரு ஒற்றை குரல் ஓங்கி ஒலிக்கிறது. வெளியில் கூட்டத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று குறிப்பிடும் பொழுது பிளாத்துவின் மனைவி என்ன குறிப்பிடுகின்றார்? அவரை நீங்கள் எதுவும் செய்துவிட வேண்டாம். இது ஒரு ஒற்றை குரல். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று குறிப்பிடும் பொழுது சில நேரங்களில் மெஜாரிட்டியானவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாம் ஆமோதிப்போம், அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் மைனாரிட்டியாக இந்த ஒரு ஒற்றை குரலாக ஒலிக்கக்கூடிய அந்த குரலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். முதலாக இயேசுவின் பாடில் அவர் எதிராக நின்று இந்த ஆள் நல்லவர், இயேசு என்பவர் நல்லவர் என்பதை மிக சுருக்கமாகவும் மிக ஆழமாகவும் பிளாத்துவின் மனைவி கூறுகின்றார். எனவே இந்த ஒற்றை குரல் என்பதும் ஒரு மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் இது கண்டு கொள்ளப்பட வேண்டிய விஷயமாக இது இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது
எங்கு ஒரு பெண் பேச வேண்டுமோ அங்கு பேச வேண்டும். அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். இந்த பிளாத்துவின் மனைவியின் குரலானது வெளிப்படுத்தப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. அவர் நல்லவர், அவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்பதை ஒரு ஆள் அனுப்பிவிட்டு அவர் பதிவு செய்கின்றார். பல நேரங்களில் நாம் நமக்கென்ன வந்தது, நாம் மௌனமாக இருந்து விடுவோம் என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் இந்த பாத்திரத்தில் இந்த பிளாத்துவின் மனைவி என்பவர் பேசுகின்றார். அது ஒரு அராஜக குரலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அறம் நிறைந்த குரலாக இயேசுவின் பாடுகளில் வெளிப்படுகிறது. இவ்வாறாக பிளாத்துவின் மனைவி என்பவர் ஒரு ஒற்றை குரலாக வெளிப்படுகின்றார். பேச வேண்டிய நேரத்தில் அவர் பேசுகின்றார். இயேசுவை ஒரு கோட்பாடு ரீதியாகவோ அல்லது ஒரு கருத்தியல் ரீதியாகவோ அணுகாமல் ஒரு உள்ளார்ந்த அனுபவமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார். அவருக்கு ஒரு குரல் கொடுக்கின்றார். பின்னாளில் இவர் ஒரு புனிதராக வாழ்ந்தார் என்று நிக்கதேமு எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறாக பெண்களின் ஆன்மீக அனுபவம் என்பது ஒரு கருத்தியல் ரீதியாக, கோட்பாடு ரீதியாக, எழுத்து வழியாக உணரப்படுவதல்ல, மாறாக உள்ளார்ந்த ஒரு அனுபவம். தவக்காலத்தை ஒரு பிடி அரிசியை எடுத்து வைத்துவிட்டு இறைவனை நினைத்து சமைக்கும் ஒரு தாயினிருந்து, என் ஆண்டவரே என் தேவனே என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்ணிலிருந்து ஆன்மீகம் என்பது பெண்களுக்கு ஒரு உள்ளார்ந்த அனுபவம் என்பதை பிளாத்துவின் மனைவியின் குரலின் மூலமாக நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. இரண்டாவதாக, ஒரு ஒற்றை குரலாக இருந்தாலும் சமூகம் அதனை அங்கீகரித்திருக்க வேண்டும். ஒருவேளை பிளாத்து அந்த குரலை கேட்டிருக்கலாமோ என்று நாம் இன்று உணர்கின்றோம். மூன்றாவதாக, பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். நமது கருத்துக்களை பதிவு செய்ய நமக்கு துணிவும் திராணியும் தேவை என்பதை பிளாத்துவின் மனைவியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவின் பாடுகளில் முதலாக அன்புடனும் அறத்துடனும் ஆர்வமுடனும் அமைதியுடனும் பங்கேற்ற ஒரு பெண்ணாக, பெயர் தெரியாத ஒரு பெண்ணாக பிளாத்துவின் மனைவி இருக்கின்றார். பின்னாளில் அவர் ஒரு மிகப்பெரிய புனிதராக இருந்தார் என்று வரலாறு நம்பப்படுகிறது. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.